இங்குள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பொது மேடையில காங்கிரஸ் கட்சியை பற்றி துரோகிகள் ஒரு கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்காரு. 5 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுபோக நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற எங்களின் இதயத்தில் வாழ்கின்ற அடுத்த பிரதமராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கொச்சையாக பேசியிருக்கிறார். அதுபோக முகத்தில் கரியை பூசுவேன் என்று பேசியிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். திமுக தோத்ததுக்கு காரணமே இந்த மாதிரி பேச்சுக்கள் தான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர், நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ஜென்னிசெட் இளைஞரை நாங்க கட்சியில உள்ள கொண்டுறதுக்கு பார்ப்போம்னு. இந்த மாதிரி பேசினா எப்படி ஜென்னிசெட்ல வருவாங்க? நீங்க மேடை போட்டு தாவேக்காக ஒருமையில பேசுறீங்க. யார? முதலமைச்சரை. ஆமா இவன் மக்களை பார்த்து என்ன சொல்றீங்க? கேடுகட்ட மக்கள் அப்படிங்கிறீங்க. இங்க உள்ள லோக்கல் அமைச்சர் என்ன சொல்றாங்க? தற்குறிகள் மாதிரி பேசுறீங்க. அதாவது அரசியல் புரிதலே இல்லைன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல போடுறாங்க. இப்படி பேசினா எப்படிங்க உங்கள்ட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான்? எப்படி ஜென்னிசெட் மக்கள் வருவான் உங்கள்ட்ட? அடுத்து இருக்க இளைஞர்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், அடிமை கூட்டம் இல்ல. 200 ரூபாய் ஊப்பி இல்ல. நீங்க சொல்றதுக்கெல்லாம் கேட்டுட்டு கை தட்டுறதுக்கும் மண்டையாடுறதுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. 7வது விட எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லி பேசுறீங்களே. 7வது எம்எல்ஏ இருக்குமா என்ன கேட்டீங்க? நீங்க திருச்செந்தூரை திருப்பதி மேல ஆக்குறேன்னு சொன்னீங்க. திருச்செந்தூர் இப்ப எப்படி இருக்கு? சாக்கடையும் நாத்தமும் கோயில காலையை வைக்க முடியலங்க. பக்தர்ல போய் கேட்டு பாருங்க, உங்க லட்சணம் தெரியும் அந்த அளவுக்குன்னு. நீங்க எப்படி ஜெயிச்சீங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட்டணியில இருந்தது 20 தொகுதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஓட்டு. அந்த லிஸ்ட் இப்பயே தர 3000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்சது திமுக. அதுக்கு நான் காங்கிரஸ் தான் காரணம். அப்ப நீங்க அந்த 20 தொகுதி ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்களா? ஆக மக்கள் முட்டாள் நினைச்சுக்கிட்டே நீங்க இன்னும் பேசிட்டு இருக்கீங்க பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி அல்ல. இன்றைய மக்கள் வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஜென்னிசெட், அதாவது 18 வயசுல இருக்கு 40 வயசு இளைஞர்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எதிர்பார்ப்பது வேற. நீங்க ஏன் இப்படி ஜெயிச்சீங்க? எத்தனாயிரம் ஓட்டுல ஜெயிச்சீங்க? ஏன் நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல திமுக தோல்வி அடைஞ்சதுன்னு? உங்க முதலமைச்சரை உங்களால ஜெயிக்க வைக்க முடியலையே. அது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். அதை பத்தி பேசுங்க. உங்க முதலமைச்சரை ஏத்துக்கிட்டாரு, என் தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்ப இந்த மாவட்டத்துல, உங்க மாவட்டத்துல ஓட்டப்படாரமும் ஸ்ரீவைகுண்டம் தோத்து போச்சு, அதுக்கு பொறுப்பேற்று நீங்க ராஜாவம் பண்றீங்களா? அது பேசுறதுக்கு உங்க என்ன தகுதி இருக்கு? எங்க இஷ்டம். நாங்க யாரு கூட கூட்டணி இருக்க கூட நாங்க தான் முதல்ல சொல்லிருக்கோம். உங்க கூட்டணி வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எங்கள்கிட்ட கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து கூட்டணி கேத்தி கெஞ்சியது யார்? ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி வேணும் கெஞ்சியது யார்? திமுக கெஞ்சியதா? காங்கிரஸ் கெஞ்சியதா? காங்கிரஸ்காரர் எல்லாருமே உங்க கூட கூட்டணி வேண்டாம் சொல்லிட்டு உங்களுடைய இந்த மாதிரியான தற்கூரியான பேச்சுக்கு தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். ராகுல் காந்தியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதியும் கிடையாது.